நானா பயப்படுவேன், அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார். அவர் ஜெயலலிதாவிடம் எப்படி கை கட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். திருச்சி மாநகர் தென்னூர் பகுதியில் உள்ள மொழிப்போர் தியாகி நினைவிடத்தில் திமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் KN நேரு, நடிகர் ஒருவர் புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவர் தனது கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகையில், என்னை பார்த்தால் பயப்படுகிற மாதிரியா தெரிகிறது, நான் ஒருபோதும் எந்த அழுத்தத்திற்கும் பயப்பட மாட்டேன் என்று வீரவசனம் பேசியிருக்கிறார். தனது படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்ட போது அந்த நடிகர் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் ஜெயலலிதாவிடம் கைகட்டி நின்றனர். அதன் காரணம் அவர்கள் கொடுத்த அழுத்தம்தான். அவ்வாறு செயல்பட்டுவிட்டு தற்போது வீரவசனம் பேசி வருகிறார் என்று அமைச்சர் நேரு பேசியிருந்தார். இதற்கு தமிழக வெற்றிக் கழக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிலளித்துள்ளார். அதில், தலைவர் விஜயை குறைகாணும் நேரு முதலில் தன் முகத்தை கண்ணாடியில் காணட்டும், எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிகிறவன் நான் இல்லை என்று முழங்கிய எங்கள் தலைவரை பார்த்து அமைச்சர் நேருவுக்கு ஏன் ஆத்திரம்? ஒரு படம் வெளிவருவதில் வரும் இடையூறை அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சரை சந்தித்து தீர்வு காண கேட்டால் அது என்ன பஞ்சமா பாதகமா? தாவேகாவை பற்றி கவலைப்படுகின்ற நேரு தன்னுடைய துறையில் 2000 கோடிக்கு மேல் நடந்த முறைகேடுக்கு ஈடு விடுத்த நோட்டீஸுக்கு எங்கெல்லாம் ஓடி ஒளிந்தார்? கிழிவது ஒரு இடம், தைப்பது ஒரு இடமா? முதலில் உங்கள் கிழிசலை தைத்துக் கொள்ளுங்கள் என காட்டமாக பதில் கொடுத்துள்ளார் நாஞ்சில் சம்பத்.